என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. இது சனியோட நட்சத்திரம். இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல போய் இருக்கு, ஞானத்துல இருக்கு இல்லையா. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அவங்க வீட்டுல பசுமாடு இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தாமதம் ஏற்படுகிறது, தடை ஏற்படுகிறது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் போக 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 வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகள் பலமாக இருக்கும், வாழ்வாதாரத்தினுடைய எழுச்சிகள் பலமாக இருக்கும், உயர்ந்த இடத்துக்கு போயிருவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் உயர்ந்து நிற்கும். நிச்சயமாக இவங்க சிறப்பா இருப்பாங்க. இவர்களை பொறுத்த அளவுல 2ஆம் இடத்தை இயக்கணும். இவங்களுக்கு 2ஆம் இடம் என்பது ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும். இயக்கினா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. இப்ப ரேவதி நட்சத்திரத்தினுடைய மரங்கள்னா இலுப்ப மரம். இந்த இலுப்ப மரத்தை ஆலயங்களில் நடுவது, அதற்கு தண்ணீர் விடுவது, அதை சுற்றி 3 முறை வலம் வந்து வணங்குவது, இதை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் செய்து வந்ததென்றால் ரொம்ப சிறப்பு. வேப்ப மரத்தையும் நடலாம், இலுப்ப மரத்தையும் நடலாம். இது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சார். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இலுப்ப மர வழிபாடு, இலுப்ப மரம் நடவு செய்வது வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அது செயல்பாடுல செஞ்சு பாருங்க, இன்னும் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அடிக்கடி பால் வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க மீது அன்பு செலுத்துங்க, அவங்களோட அன்பாருங்க. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இனிமையான இடத்துக்கு கொண்டு போய். எப்போதெல்லாம் சோர்ந்து விடுகிறோமோ, எப்போதெல்லாம் டயர்டாகி இருக்கிறோமோ, அப்போதெல்லாம் ஆன்மீகம் கலந்த சொற்பொழிவுகளை கேளுங்கள். அப்பொழுதெல்லாம் சித்தர்கள், ஞானிகள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் தியானத்தில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றம் உண்டு. வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் வரும் காலத்தை எதிர்நோக்கி செயல்பாடிலே ஈடுபடுங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.